இதெல்லாம் நீங்கள் கைத்தரு. எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்குதா? எல்லாருக்கும் பல மகளிர் டூ வீலர் ஓட்டுறதெல்லாம் படாத பாடுபட்டு இருக்காங்க. இருக்கா இல்லையா? எனக்கு ஒரு பொண்ணு, நிறைய பேர் பேசுவாங்க நம்மக்கிட்ட, சார் எல்லாம் உங்கள் டாக்டர் நர்ஸ் அம்சம், ஆனால் இன்னும் பயம் குறையில சார்ந்துச்சு, நீ வண்டியில் உட்காரு, இயர்ஃபோன் போடு, நான் லைனில் இருக்கிற, நீ ஓட்ட இல்லையான்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஓட்ட வச்சேன். 15 கிலோமீட்டர் அந்த பிள்ளை ஓட்டினான். ஓட்டிட்டு வந்து சின்ன பிள்ளைங்க குதிக்கிற மாதிரி குதிக்கிறேன். நான் ஓட்டிட்டேன் சார், ஓட்டிட்டேன். நீ ஓட்டுவோமா? இதில் என்னம்மா இருக்கு? சொல்கிறது புரியுதா? சாத்தியம் நண்பர்களே, சாத்தியம். நீங்கள் உங்களது மன உணர்வுகளை புறக்கணிக்கும் கலையை கற்றுக்கொண்டால் உங்கள் செயல் 100% சாத்தியமாக சிறப்பாக செய்ய முடியும். இன்னும் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். இப்போ நான் பேசுகிறேன்ல, உங்களுக்கு எப்படி தெரியுது? ஃப்ளூவன்சியாக இருக்குதா? இல்லை நான் பேசுகிறது ஸ்டேஜ் ஃபியரோட, தடுக்கத்தோட, நடுக்கத்தோட, உதலோட பேசுகிற மாதிரி இருக்கா, ஃப்ரீயாக பேசுகிற மாதிரி இருக்கா? அப்படி இருக்கு. ஆனால் சரவணோட உண்மையான எஃபெக்ட் அப்படித்தானா? இல்லை என்பதுதான் உண்மை. என்னுடைய ஒரிஜினலாக ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னே கீழெல்லாம் எல்லாம் பேசுவோம். ஸ்டேஜ் ஏற்றி விட்டால் என்ன ஆகிடும்? வெறும் காற்று தான் வருது அப்படின்னு தொண்டை கவிரும், படபடப்பாயிடும், பேச வர்றது ஒரு வார்த்தையும் வராது, அடைச்சிடும். இப்படி தான் இருந்துச்சு. அப்போது மறுபடியும் ஐயாட்ட போகிறேன். ஐயா சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. ஒரு பெரிய ஸ்டோரி சொல்கிறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, இதில் எது எதெல்லாம் தானாக வருது, எது நம்ம சொல்லுவோம். அவர் 2 வரி தான். எது தானாக வருது? உதறல், விக்கல், வேர்த்தல் எல்லாம் நம்ம கையில் கிடையாது. ரஜினிகாந்த் சொல்லுவார்ல, தம்பி இந்த விக்கல், தும்மல் இதெல்லாம் எச்சவா ஏதோ ஒரு சொல்லுவார், அந்த மாதிரி நம்ம கையில் கிடையாது. நாம் செய்ய வேண்டிய வேலை எந்த கருத்தை ஃபோக்கஸ் பண்ணி சொல்லணுமோ அதில் சொல்ல வேண்டியது தான் முக்கியம். உங்களில் எத்தனையோ பேர் உயர் பதவியில் இருப்பீங்க, இந்த பயத்தினாலேயே வெளியே ஸ்டேஜ் ஃபியர்னாலே பேசாமல் இருப்பீங்க. உங்கள்கிட்ட கேட்டவெல்லாம் ஸ்டேஜில் பேசி அவார்டு வாங்கிடுவோம், நாம் அவனை வாயை பார்த்துக்கிட்டு இருப்போம். தயவு செஞ்சு எல்லாரும் இன்னையோட ஸ்டேஜ் ஃபியரை முறிச்சு அடிச்சுட்டு நாளைக்கு எல்லாம் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாக்கில் எல்லாரும் பொழந்து கட்டணும் அப்படிங்கிறத என்னுடைய அன்பான கேட்டுக்கோ. சரியா? நான் பேசுறதே இல்லை சார், அதெல்லாம் சொல்லக்கூடாது. நீ வந்து சாப்பாடு நினச்சி டீ நினச்சி கூட சொல்லிட்டு போ. ஆக எதையோ ஒன்று பேசு, அத்தனை பேரும் பேசும். இதுவே என்னுடைய எதிர்பார்ப்பு. பேசலாமா? ஆக இது 2 செயல் மாற்றமா இல்லையா? ஒன்று செத்து போயிடுவோமோன்னு தோணுதுலேருந்து எப்படி வெளியே வந்துச்சுன்னு சொல்லிட்டேன். இன்னொன்று ஸ்டேஜ் பேரை ரியலாக எதிர்கொண்டது எப்படின்னு சொல்லிட்டேன். புரியுது இல்லை? இது எனக்கு மட்டும்தான் சாத்தியமா? புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கெல்லாம் சாத்தியமா, சாத்தியம் இல்லையா? செய்யுங்க.